விஜயோட நம்ம ஒரு கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சிந்தனை இருக்கு? எனக்கெல்லாம் நிறைய சிந்தனைகள் இருக்கு. அதெல்லாம் காலப்போக்கில் உங்களுக்கு சொல்றேன். நான் பல கூட்டத்திலே ஒப்பனை பேசிருங்க. என் மக்களுக்கான பிரச்சனை செய்யலன்னா வேல்முருகன் அரசியல் போராட்டத்தில் பயணிக்க வேண்டுமா, ஆயுத போராட்டத்துக்கு திரும்ப வேண்டுமா, அரசு முடிவு செய்து கொள்ளுங்கள். காவல்துறை அதிகாரிகளே ஒன்றிய அரசு மத்திய அரசை முடிவு செய்து கொள்ளுங்கன்னு பப்ளிக்ல லட்சக்கணக்கான மக்களை வச்சுக்கிட்டு பேசியிருக்கேன். மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், உங்களுக்கு தெரியும், இன்னைக்கும் ஆவணங்கள் எல்லா பத்திரிகைகளும் எடுத்து பாருங்க, அதிகாரப்பூர்வமா என்கிட்ட மட்டும்தான் 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. OS கார்டனுக்கு என்னுடைய வண்டி 3 முறை போயிட்டு வந்துச்சு. OS கார்டன்ல 2 முறை பேச்சுவார்த்தை, 1 முறை அதிமுக தலைமையில் 25 தொகுதியினுடைய பட்டியலை கொடுத்து 25 20 ஆகி 20 15 ஆகி 15 12 ஆகி 12 10 ஆகி கடைசியில் 6 இடங்கள் என்று ஒரு ஒரு முடிவுக்கு வருகின்ற நேரத்தில் அப்போது சில அரசியல் அழுத்தங்களால் அந்த கூட்டணியில் என்னை தொடர்ந்து அவர்கள் வைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த கூட்டணியில் அது உடன்படிக்கை ஏற்படலை. அதில் சில சதிகார கூட்டங்களும் இடையில பூந்து வேல்முருகனுக்கு எடுத்த உடனே நீங்கள் 6 சீட்டு கொடுத்து அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த இடத்த வேல்முருகன் தாண்டிடுவோம், நம்முடைய அரசியல்லாம் இங்கே கேள்விக்குறி ஆகிடும் சொல்லி சில சதிகாரர்கள் சில சதி வேலைகளை செய்தார்கள். அது எல்லாம் கூட எனக்கு தெரியும். அதனால எனக்கு இந்த 4 சீட்டு 5 சீட்டு ஏன் அப்படின்னாக்க சீட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற விதமான பிரதிபலன்களை அடைந்து நான் போயிருக்கலாமா? எனக்கு அதெல்லாம் நோக்கம் இல்லை. நான் என்னை தெரிஞ்சவரை இது வரைக்கும் என்னுடைய பொது வாழ்க்கையில என்னுடைய நண்பர்கள், நான் வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், என்னுடைய உறவினர்கள், இவர்கள் செய்கின்ற இந்த உதவியில தான் நான் இந்த கட்சியை நடத்துறேன். இதுவரை என்னுடைய பொது வாழ்க்கையில சட்டத்துக்கு புறம்பா தொழில் செய்கிற எந்த ஒரு பெரும் முதலாளி வீட்டிற்கோ அவருடைய அலுவலகத்திற்கோ என் கால்கள் பட்டதில்லை. புரியுதுங்களா? அப்ப என்னை பொறுத்த வரையில நான் எனக்கென்று ஒரு கோட்பாட்டோடு ஒரு லட்சியத்தோடு நான் அரசியல் பாதையில நிற்கிறேன். அப்ப நான் சரியா பயணிக்கின்ற போது நான் எதுக்கு ஒரு எம்எல்ஏவுக்காக இந்த பதவியில தொடரணுங்கிறதுக்காக நான் எதுக்கு இவ்வளவு சமரசங்களை செஞ்சு